உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கடந்த சில தினங்களாக மருத்துவ சுற்றுலா என்ற தலைப்பில், மெடிக்கல் டூரிசம் என்ற தலைப்பிலே உங்களிடம் என்னுடைய அனுபவங்களையும் வருங்காலத்தில் என்ன தேவை என்பதை பற்றியும் நாம் விரிவாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஏன் தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகரத்தை நோக்கி உலகத்தினுடைய அனைத்து நாட்டு மக்களும், இந்திய துணைக்கண்டத்தினுடைய அனைத்து மாநில மக்களும் மருத்துவ தேவைகளுக்காக வேண்டி தங்களுடைய நோய்களுக்கு குறைந்த செலவிலே விடுதலை கிடைக்குமா என்ற நோக்கிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான். சென்னை மாநகரத்திற்கு வருகின்ற அனைத்து மக்களும் பல்வேறு தேவைகளுக்காக வேண்டி அவர்கள் வந்தாலும் தங்குவதற்கு தங்களுக்கு ஏற்ற தேவையான இடங்களை, தங்களுக்கேற்ற வசதியான இடங்களை தங்குவதற்கு 1000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்து தங்குகிறார்கள், செலவழிக்கின்றார்கள். அதை போன்று பொதுமக்களே சென்னை மாநகருக்கு தங்களுடைய நோய்களுக்கு அறுவை சிகிச்சையோ அல்லது மருத்துவ சிகிச்சையோ பெறுவதற்கு வருகின்ற மக்கள் முதற்கண் நாம் செல்லுகின்ற மருத்துவமனை, அங்கே தங்குவதற்கு என்ன செலவு, டோட்டல் பேக்கேஜ், எந்த ப்ரொசீஜராக இருந்தாலும் என்ன பேக்கேஜ் என்று நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை தருவதற்காக இன்றைய தினம் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கமும் மற்றும் ஏஜே சுவைதா மெடிக்கல் சென்டர், வெளிநாட்டு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இணைந்து சென்னை மாநகரத்தை நோக்கி அனைத்து நோயாளிகளும் வருகிறார்களே, அவர்களுக்கு எந்த வகையிலே வசதி செய்து கொடுக்க முடியும்? ஒரு அறுவை சிகிச்சையை 10,000 ரூபாய்க்கு செய்வதற்கும் இடம் இருக்கிறது, 10 லட்சம் ரூபாய்க்கு செய்வதற்கும் இடம் இருக்கிறது. நாம் கூறுவோமே, சிங்கிள் ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 5 ஸ்டார் என்று ஹோட்டல்களுக்கு நாம் சொல்வது போன்று இங்கே மருத்துவமனைகளும் எதிர்காலத்திலே சிங்கிள் ஸ்டார், 2 ஸ்டார் என்று அந்த தலைப்பிலே தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவைகளை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி இன்றைய தினம் ஏஜே சுவைதா மெடிக்கல் சென்டரில் இந்த மெடிக்கல் டூரிசமுடைய அமைப்பு, அதற்குரிய உறுப்பினர்கள், டாக்டர்கள் எல்லாம் வழிகாட்டு கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்திலே சென்ற ஆண்டு ஒரு மருத்துவ மாநாட்டிற்காக வேண்டி செல்கின்ற பொழுது தாய்லாந்திலே பேங்காங்கிலே அங்கே பர்முதா என்கின்ற அந்த மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே சென்றவுடனே என்னை ஆச்சரியப்படுத்தியது, அங்கே என்னை கூட்டி சென்ற அந்த உறவினர்கள் அதற்கு 7 ஸ்டார் ஹாஸ்பிட்டல் என்று அங்கே பேர் வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும், ஒரு உதாரணமாக இதய நோய், காது மூக்கு தொண்டை அல்லது தோல்வியாதி டிபார்ட்மெண்ட், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி ஒரு ஃப்ளோர் இருக்கின்றது. அங்கே செல்கின்ற பொழுது அவர்கள் உணவருந்துவதற்கும், நோயாளிகளை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மலர் பொக்கே கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி, அனைத்து வசதிகளும் அனைத்து ஃப்ளோர்களிலும் ஒரு, இங்கே நாம் சொல்லுகிறோமே எக்ஸ்பிரஸ் அவென்யூ, எப்படி இங்கே பல்வேறு பொருட்களை வைத்து அலங்கரித்து கொண்டிருக்கின்றதோ, அதை நான் பார்க்கின்ற பொழுது இப்படியும் ஒரு மருத்துவமனையா என்ற அளவிலே ஒவ்வொருவரும் ஒரு பெரிய டாக்டரை சந்திக்குவதற்கு முன்பாக 7 நபர்களிடம் அவர்கள் விசாரணை செய்து அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக சென்று கடைசியிலே மருத்துவ நிபுணர்களை சந்திக்கின்ற அந்த ஏற்பாடு, அவர்கள் செய்கின்ற அந்த முயற்சிகள், அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற அந்த டாக்குமெண்ட்ஸ், இவை அனைத்தையும் எதிர்காலத்திலே சென்னையில் உள்ள மருத்துவமனைகளும் அப்படி வளர்ச்சி பெற இருக்கின்றது. அனைத்து கருவிகளும் அனைத்து நிபுணர்களும் ஒருங்கே இருக்கின்றது மட்டுமல்ல, குறைந்த செலவிலே அவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு the major importance is a guidance, அவர்களுக்கு வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் மையமாக வருங்காலத்திலே ஏஜே சுவைதா மெடிக்கல் சென்டர் உங்களுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிய உடனேயே அருகிலே இருக்கின்றது. அதற்காக வேண்டிய ஒரு தனி டிபார்ட்மெண்ட் எல்லா மருத்துவமனைகளும் இருக்கும். இதில் என்ன விசேஷம் என்றால், ஒருவர் கேட்டார், மற்ற எல்லா மருத்துவமனைகளிலும் மெடிக்கல் டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றதே, அப்படி இருக்கும் பொழுது இதற்கு ஒரு வழிகாட்டு மையம் தேவையா என்று கேட்கின்ற பொழுது, IVF சென்டர் என்றாலே 10 மருத்துவமனைகள் இருக்கின்றது.
அதே நேரத்திலே பல கோடி ரூபாய் செலவில் உருவாக்கின்ற ட்ரெஷரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கின்றதே, அதே லட்சக்கணக்கிலே செலவழித்துக் கொண்டிருக்கின்ற வித்தியாசமான மருத்துவமனைகள், பெரிய மருத்துவமனைகள் இருக்கின்றது. எனவே எந்த நோய்க்கு எந்த மருத்துவமனையில் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நாள் தங்க வேண்டும் என்ற அனைத்து குறிப்புகளையும் உங்களுக்கு தெரிவித்து, ஒரு எப்படி சுற்றுலா பயணிகளை கூட உடன் அழைத்து செல்பவர்கள் வழிகாட்டுகிறார்களோ, அதே போன்று மருத்துவ சுற்றுலா வருகின்ற அந்த நோயாளிகளை அன்புடன் வரவேற்று, அவர்கள் ட்ரெயின்ல வந்தாலும் சரி அல்லது ஏர்போர்ட்ல வந்தாலும் சரி, அவர்களை அழைத்து வந்து அவர்களை தங்க வைத்து அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்காக வேண்டி மருத்துவ சுற்றுலா மையம் இங்கே துவக்கப்பட இருக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அங்கே எங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சைக்கு என்ன செலவாகும், எத்தனை நாள் தங்க வேண்டும் என்ற விளக்கத்தை சொல்வதற்கு இங்கே டாக்டர்கள் குழுவே இருக்கின்றது. நீங்கள் ஒரு கவலையும் பட வேண்டாம். செய்ய வேண்டியது ஒரு தொலைபேசி. அனைத்து உதவிகளும் உங்களுக்கு செய்வதற்கு இங்கே மருத்துவர்கள் அவர்கள் ரெடியாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து, இன்று முதல் அந்த மருத்துவ சுற்றுலாவுடைய தலைப்பிலே பல்வேறு பகுதிகளை நான் பேசினேன். எதிர்காலத்திலே அப்படி ஒரு முறை வருகின்ற பொழுது அதையும் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறுவேன். இன்று அமெரிக்க அதிபரே நேற்று பத்திரிகையிலே ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க மக்களுக்கு குறைந்த செலவிலே மாத்திரைகள் கிடைக்குமா என்று மருந்து கம்பெனிகளுடைய சிஇஓவுக்கு தனிப்பட்ட முறையிலே அவரே பத்திரிகைவர்கள் லெட்டர் எழுதியிருக்கின்றார் என்றால், அமெரிக்க மக்களின் மருந்து செலவை பற்றி கவலைப்படுகின்ற அளவிற்கு அந்த அதிபருக்கு யோசனை ஏற்படுகிறது என்றால், இந்திய மக்களுடைய அந்த செலவை நினைப்பதற்கு ஏன் டாக்டர்களுக்கு அந்த யோசனை வராதா? வரும். நிச்சயமாக சென்னை மாநகரம், தமிழகம் எதிர்காலத்திலே அனைத்து நாடுகளுக்கும் மருத்துவ சுற்றுலாவில் வழிகாட்டும் என்ற வேண்டுகோளை வைத்து உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.